இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அண்மை செய்தி. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தரிசனம் செய்ய வந்துள்ளார். 2 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகத்திற்கு வந்துள்ளார். இந்நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக அவர் வந்திருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். குடியரசுத் தலைவர் வருகையொட்டி இன்று பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், குடியரசுத் தலைவரை வரவேற்க யார் யாரெல்லாம் அங்கே இருக்கிறார்கள்? வேதவெளி ரெங்காரங்க கோபுர வாசலுக்கு சற்று முன்னதாக நேரடியாக அந்த காட்சிகளை பார்த்திருக்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்வதற்காக காரிலிருந்து இறங்கி அவர் இப்போ தற்பொழுது வரவேற்பு அளிப்பதற்குரிய அதற்கு முன்னதாக உள்ள அந்த ஒப்பனை அறைக்கு சென்றிருக்காங்க. வந்தவுடன் அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிப்பதற்கு அர்ச்சகர் சுந்தர் பட்டர், அதே போல் இந்து சமய அறநிலைத்துறையுடைய ஆணையர் ஸ்ரீதர் உள்ளிட்ட அதிகாரிகள், அதேபோல் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் உள்ளிட்டவர்களும் தயார் நிலையில் ரெங்காரங்க கோபுர வாசலில் இருக்காங்க. அதற்கு அடுத்ததாக அவர் உள்ளே ரங்கவிலாஸ் மண்டபத்திற்கு செல்வதற்கு முன்பு ஸ்ரீரங்கம் கோயிலுடைய யானை ஆண்டால் அவருக்கு வரவேற்பு கொடுத்து மரியாதை கொடுக்க உள்ளது. அதற்கு அடுத்தது அவர் கார்த்திகை கோபுரம் வழியாக உள்ளே சென்று ஆரியப்படால், அதேபோல் கம்பத்தடி, அதன் பிறகு மூலவரை தரிசனம் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் அவர் வெளியே தாயார் சன்னதிக்கு தரிசனம் செய்து ராமானுஜர் உடையவர் சன்னதிக்கு மீண்டும் அவர் காரில் ஏறி ஹெலிபேட், அதாவது வானூர்தியுடைய அந்த புறப்படக்கூடிய அந்த இடத்தில் கொள்ளிட பஞ்சகரைக்கு செல்கிறார். ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவு இதுவரை 3 ஜனாதிபதிகள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளனர். இதற்கு முன்னதாக 4வது ஜனாதிபதியாக இந்திய குடியரசுத் தலைவர் தற்பொழுது திரௌபதி முர்முவும் தரிசனம் செய்வதற்கு வந்துள்ளார். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சார்லஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.